ஹாய் ஹலோ வெல்கம் டு அஜய் டெக் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ப்பா. நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான டாப் 10 கேஜெட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஜெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரையும் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு வித்தியாசமான கேஜெட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா Zenko Tiny T1. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபோன் நண்பா. சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம பேசிக் ஃபோன் இருக்கு இல்லையா, நம்பர்ஸு, அந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ இந்த ஃபோனுக்குள்ளேயும் அது எல்லாமே இருக்குது நண்பா. ஸோ ரொம்பவே வேர்ல்ட்லேயே ரொம்ப சின்ன ஒரு மொபைல். இதை வந்து நம்ம மெயின் ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்னதாக ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கான அடிஷனல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்ன கேஜெட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ செகண்ட் பெஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கியூ பாட்டில். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு பாட்டில் பார்த்தீங்களா, அதாவது இது வந்து எக்ஸ்டாம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டில். ஓகேங்களா, இதை வந்து சின்னதாக வைக்கலாம், அப்படியே பெருசாக ஒரு மாதிரி இதாகவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாட் வாட்டரும் சரி இல்லை கோல்ட் வாட்டரும் சரி, ஸோ எப்படி ஊற்றுனீங்களோ அதேமாரி ஒரு ஃபில்டர் மாரி இருக்கும் நண்பா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி பாட்டிலையோ இல்லை ஒரு பேக்கெட்டில் கூட வச்சுட்டு போகலாம். இந்த பாட்டில் அந்த அளவுக்கு சின்ன ஒரு பாட்டில். ஸோ இந்த பாட்டில் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேஜெட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஸோ தேர்ட் ப்ளஸில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரேஸ் கிளாஸஸ் ஹோல்டர். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மேன். அதாவது சட்டையில் வந்து நம்ம வந்து இந்த அதாவது கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை ஹெட்செட்டாக இருக்கட்டும் அப்படியே ஹோல்டர் பண்ணுற மாரி அது கீழே விழாமல் இருக்கும் நண்பா. இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் மேலே கொடுப்பாங்க நண்பா. அதை வந்து நம்ம டிஷர்ட்டுக்கு பின்னாடி சைடு வச்சுட்டு இதை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து அப்படியே நிற்கும் நண்பா. ஓகேங்களா, நம்ம இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்து என்ன கேஜெட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைட்டி மக். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து பாட்டில் நண்பா. சரிங்களா, இந்த பாட்டிலில் அப்படி என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா அதாவது இது வந்து லீக்கும் ஆகாது. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன அப்படின்னா நம்ம கீழே தள்ளனா கீழே விழாது நண்பா. ஓகேங்களா, அதாவது எவ்வளோ வந்து இதாக ஷேக் ஆனாலும் இல்லை யாராவது தட்டி விட்டாலும் சரி கீழே விழாது நண்பா. சரிங்களா, அதுதான் இந்த பாட்டிலோடைய யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு கேஜெட் நண்பா. ஓகேங்களா, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம கையில் அப்படியே அதாவது நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க போகிறோம் எப்படி எடுப்போம்னா அந்த மாதிரி எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக வந்துடும். ஆனால் இப்படி தள்ளிக்கி விட்டால் அது வந்து சத்தியமாக உழவே உழாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அது அடியில் இருக்க மேக்னெட்டிக் பவர்னால தான் நண்பா அப்படி ஆகுது. சரி நண்பா, இப்போ அடுத்து என்ன கேஜெட்டுன்னு பார்ப்போம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட் ஸ்ப்ரைட். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிருப்போம், ஒரு சின்ன ஒரு இதில் விளையாடிப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீச்சன் சைஸ்க்கான ஒரு வீடியோ கேம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போது ஒரு தனி ஃபீல் கொடுக்கணும் நண்பா. சரிங்களா, வித்தியாசமாக ஒரு வீடியோ கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன அதாவது அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இது வந்து நம்ம பாக்கெட்டில் சரி எதில் வேணாலும் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு தேவையான என்ன அதாவது அதில் ஒரு கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ வேறு மாதிரியான கேம்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அடுத்து என்ன கேஜெட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கக்கூடிய கேஜெட் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாட்டில் கேப் ஷூட்டர். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஸ்டீலான ஒரு கேப் மாதிரி இருக்கணும்பா. அந்த கேப் வச்சு இதை வந்து நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதாவது போடுற மாதிரி. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம ப்ளேவும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம இந்த கேஜெட்டு. இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. எந்த கேஜெட் பிடிக்குதுன்றத இப்போ இது வந்து 6ஆ. ஸோ ஓகேங்களா, ஆஷ் 6 கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்கள் நண்பா. செவன்த் பிளேஸில் இருக்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஷார்க்ஸ். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது வந்து பறக்கும் நண்பா. சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சு இது ப்ளே பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாரி கரெக்டாக போகும் நண்பா.
அதேமாரி இப்போ ரைட்னா ரைட்டில் போகும், லெஃப்ட்னா லெஃப்ட்டில் அந்தமாரி ஆனால் நம்ம பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன்ஸை வச்சு நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்குது. இதை வச்சு நம்ம நிறைய பேரை பயன்படுத்தலாம். ஸோ ஓகேங்களா, ரொம்பவே நல்லா இருக்கு நண்பா. ஸோ இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8th பிளேஸில் இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளை நோவா. ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி நண்பா. ஓகேங்களா, இது வந்து சென்சார் இருக்கனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ்க்காக நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம கையை எங்கே வைக்கிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த கேஜெட்டாக இருந்தாலும் நீங்கள் அமேசானில் போய்ட்டு நான் இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வரும். ஓகேங்களா, இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சென்சார் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பறக்கிறது தான் நண்பா இதோடைய ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்போ வாங்க அடுத்து என்ன கேஜெட் இருக்குதுன்னு பார்ப்போம். 9th பிளேஸில் இருக்கக்கூடிய கேஜெட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனோ கிளப் 360 டிகிரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமரா நண்பா. சரிங்களா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 360 டிகிரிக்கு ஃபோட்டோ எடுப்போம் நண்பா. சரிங்களா, இது கேலரியில் இப்படி தான் சேவ் ஆகும் நண்பா. ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி, அதாவது நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சுற்றி அப்படியே 360 டிகிரிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நண்பா. ஸோ ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து போஸ்ட் போடலாம் இதை வச்சு. ஓகேங்களா, ரொம்பவே நல்லா இருக்கலாம் நண்பா. ஸோ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டால் 360 டிகிரிக்கு தெரியும் நண்பா இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேஜெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா. டாப் 10 கேஜெட்ஸில் இப்போ 10வது இருக்கக்கூடிய என்ன கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா மினி எஸ் மேக்னெட்டிக் ஸ்பீக்கர். ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது வந்து மேக்னெட்டிக் ஸ்பீக்கர் நண்பா. அதாவது நம்ம மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சாங் கேட்டுக்கலாம். ஸோ ஓகேங்களா, இந்த கேஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா சார்ஜபிள் நண்பா. ஓகேங்களா, சார்ஜ் போட்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே வேணாலும் மேக்னெட்டிக் மூலிமா ஓட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒர்க் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஜாலியாக பாட்டு கேட்கலாம். ஸோ ஓகேங்களா, இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இப்போ நம்ம வீடியோவுக்கு எண்டு வந்துட்டோம். ஸோ எந்த கேஜெட் பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நண்பா. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.